இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில சகோதரர் ஒருவர் எனக்கு நல்ல ஒரு தமிழ் வைத்தியரை அறிமுகம் செய்தார். இந்த வைத்தியரை அறிமுகப்படுத்தின, இந்த டானிக்கை அறிமுகப்படுத்தின சகோதரருக்கு காலையில் ஃபோன் பண்ணி அவர்களுக்கு ஒரு நன்றி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவர் தான் அவங்கள சுகமாக்கினார்னு நீங்கள் நம்புங்க. அந்த டானிக்கு சுகமாக வச்சது அந்த வைத்தியத்தை போனதுனால அப்படின்னு சொல்லி குழம்பிடாதீங்க அப்படின்னார். நல்ல ஒரு சகோதரர், ஒரு பதட்டத்தோடு அதை சொன்னார். ஆனால் நான் அப்படி இல்லை. பிரியமானவர்களை, எந்த வைத்தியத்தில் போனாலும், எந்த மருந்துகளை நாம் சாப்பிட்டாலும், அந்த வைத்தியரும் அந்த மருந்துகளும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு ஆலமரம் வச்சுக்குவோம், ஒரு அத்தி மரம் வச்சுக்குவோம், ஒரு வேப்ப மரம் வச்சுக்குவோம், ஒரு நன்னாரி வேறுன்னு வச்சுக்குவோம், இல்ல ஒரு ஆப்பிள் வச்சுக்குவோம், ஆரஞ்சுன்னு வச்சுக்குவோம். எந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இதை படைத்தார்கள் இல்ல, அல்லது கண்டுபிடித்தார்கள், அல்லது அவர்கள் உண்டாக்கினார்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? எந்த நாட்டில் உள்ளவர்கள் இதை உண்டாக்கினார்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? இன்றைக்கு நான் பேசுகிறதை படம் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு செல்போன் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு கேமரா என்று வைத்துக் கொள்வோம். என்ன ஆச்சரியம் என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். அந்த விதத்துல நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவை, ஞானத்தை, தேவனால் பெற்றுக்கொண்ட அந்த அறிவை, ஞானத்தை பயன்படுத்தி அவ்விதமாக இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கிரகங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் இந்த செல்போன் மூலமாக கூட இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக அதிகமான ஆச்சரியமான காரியங்களை படைக்கக்கூடிய ஞானத்தை விஞ்ஞானிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்களை அறியாமல் இருக்கிறார்கள். தங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த அறிவின், அந்த ஆற்றலின் சிந்தனை செயல்திறனாக வெளிப்படும் பொழுது எத்தனை ஆச்சரியமான படைப்புகளை எல்லாம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஏந்து பாராட்டு, என்ன சொல்வது, போற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த படைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய, ஆண்டவருடைய வல்லமையை மனிதனுக்கு கொடுத்து அவன் என்ன செய்கிறான்? இந்த மூலிகைகள், பழங்கள், பூக்கள் இவையெல்லாம் பயன்படுத்தி வரும் நோய்களுக்கு எவ்விதமான ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆராய்ந்து அதை அளவோடு சேர்த்து அதை உருவாக்கி மனிதர்களுக்கு பயன்படுத்துகிற விதத்தினால் நாம் அவர்களை விஞ்ஞான ரீதியில மருத்துவர்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த மருந்துகளை நாம் நினைக்கிற பொழுது இது யார் படைத்தது என்று பார்த்தால், நம்மை உண்டாக்கின தெய்வம், வானத்தை, பூமியை, நீரூற்றுகளை உண்டாக்கின தெய்வம், அவைகளையும் உண்டாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதில் வல்லமை இருக்கிறதா? ஆம், இதில் எத்தனை வல்லமை இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிளகாயை நான் எப்போது நினைத்து பார்ப்பேன். எவ்வளவு பெரிய திறமையான மனிதன் என்று சொல்லக்கூடியவன் இடத்துல ஒரு மிளகாயை கொடுத்து, உன் திறமைக்கு ஒரு சவால், பார்க்கலாமே என்று சொல்லி இதை மென்று தின்று நீ உன்னுடைய முகபாவனையிலும், உன்னுடைய தோற்றத்தினுடைய காரியத்திலும், உணர்விலும் ஒரு வித்தியாசம் காட்ட வேண்டாம் என்று சொன்னால் அவனால் அது முடியவே முடியாது. அத்தனை வல்லமை அந்த மிளகாயில் இருக்கு. இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதே. அப்படி எடுத்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு காய்கறிகளும், ஒவ்வொரு பழங்களிலும் எவ்வளவு வல்லமை இருக்கிறது, எவ்வளவு மனம் இருக்கிறது, எத்தனை அதிகமான ருசிகள் இருக்கிறது. ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். இவளையெல்லாம் படைத்தவர் யாருக்காக படைத்தார் என்று சொன்னால் மனிதனுக்காக படைத்தார். என்னை உங்களை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய நாசியில எத்தனை தன்மை ஆண்டவர் கொடுத்தது, முகர்ந்து பார்த்து அதன் வாசனை உணர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவாற்றலை நமக்கு கொடுத்து, மூளையை கொடுத்து, சிறுமூளையை, பெருமூளையெல்லாம் கொடுத்து, எல்லாவற்றையும் பகுத்தறிந்து அந்த வாசனையை வைத்து என்ன பழம் என்று சொல்லிவிடுகிறோம், என்ன காய்கறி என்று சொல்லிவிடுகிறோம், மீனினம், மட்டன், சிக்கன் எல்லாவற்றையும் அந்த வாசனையின் மூலமாக அறிந்து விடுகிறோம். அந்த வாசனை விரும்பத்தக்க ஒரு வாசனையா இருக்கிறதா? அடுத்தபடியா நாம் பார்த்தால் ஒரு பழத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய தோற்றம், அதனுடைய கலர், இவளெல்லாம் வைத்து விரும்புகிறோமா, வெறுக்கிறோமா? இப்படியெல்லாம் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. இத்தனை மனிதனுக்காக தேவன் படைத்து கொடுத்திருக்கிற அந்த மாத்திரத்துல அவன் நோய்வாய்ப்பட்டு போகும் பொழுது
அவனுக்கு மருத்துவ ரீதியாகவும் கர்த்தர் மூலிகைகளையும் பழங்களையும் விதைகளையும் கொப்புகளையும் பட்டைகளையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மருத்துவர்கள் என்று சொல்கிறவர்கள் ஆராய்ந்து பார்த்து அதில் எப்படி எப்படி சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து கொடுத்து நம்முடைய வியாதியில் நமக்கு சுகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு உதவுவார்களானால் அதை எடுத்துக்கொள்வது தவறா? தேவன் படைத்ததைத்தான் நம்மை போன்ற சகோதர அந்த மருத்துவர் என்ன சொல்கிறார், அதை இப்படி இப்படி சேர்த்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். அதை போய் தேடி பிடித்து எங்கே போய் வாங்குவது, எங்கே போய் அதை கண்டடைவது? எனவே அவர்களே அதை செய்து நமக்கு கொடுப்பார்களானால் அந்த டானிக்கை அந்த சொல்றது மாத்திரையை நாம் சாப்பிட்டு விட்டு பிற்பாடு நமக்கு சுகம் கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் தெய்வ நம்பிக்கையை விட்டு அந்த மருந்துகளிலும் அந்த மருத்துவரிலும் நம்பிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அறியாமை தானே பிரியமானவர்களே. அப்படி நாம் நம்முடைய அறியாமையினாலே தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்பதற்காக இதை நாம் தியானிக்கிறோம் பிரியமானவர்களே. இங்கே வேதம் என்ன சொல்கிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20 வசனத்தில் நான் திரும்பவும் வாசிக்கிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவர் இல்லை என்று போக்கு சொல்வதற்கு இடமில்லை. காணப்படாத அவருடைய வல்லமை கர்த்தத்துவம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அது விளங்குகிறது. அதான் சொன்ன ஒரு மிளகாயை சொன்னேன். அந்த மிளகாயிட்டு ஒரு மனிதன் தோற்று போகிறான் என்று சொன்னா அவர் சிந்தனை செய்து பார்க்கணும். தேவ வல்லமை அதில் இருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு இயற்கையின் அதாவது கர்த்தர் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளிலும் தெய்வத்தினுடைய வல்லமை இருக்கிறது. மரங்கள், செடிகள், பழங்கள், காய்கள் இதில் மாத்திரம் தானா? பறவைகளிடத்துல, மிருகங்களிடத்துல, சூரியனிடத்துல, சந்திரனிடத்துல, இடியிடத்துல, மழையிடத்துல, காற்றிடத்துல தெய்வத்தின் வல்லமை இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. தெய்வத்தின் வல்லமை இருக்கிறது. அந்த தெய்வத்தின் வல்லமை நாம் எதிர்த்து இருக்க முடியாது. கர்த்தர் கட்டவிழ்த்து விடுவார். ஆனால் மிருக ஜீவராசியிடத்தில் நாம் தோற்று போய்விடுவோம். அவைகளுக்கு முன்பாக நின்றோமானால் நாம் எதிர்த்து தெய்வத்தை மறந்து நமக்குத்தான் திறமை, நமக்குத்தான் அறிவு, நமக்குத்தான் பலன் என்று நாம் முன்னிற்போமானால் அவைகள் நம்மை அழித்து விடும். காற்றுக்கு முன்னால், இடிக்கு முன்னால், மழைக்கு முன்னால் தேவனை மறந்தவர்களாக நாம் எதிர்த்திருப்போமானால் அவைகள் நம்மை மேற்கொண்டு விடும். தெய்வத்தின் வல்லமை விளங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. 21 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நிறுத்திக் கொள்வோம். யார் அவர்கள்? தெய்வத்தை அறியாது, யோசிக்காத, சிந்திக்காத அவர்கள் தேவனை அறிந்தும் எதன் மூலமாக அறிகிறார்கள்? மேற்கொண்ட வசனத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது அவர் உண்டாக்கினவைகள் மூலமாக தெய்வ வல்லமை அவர்கள் அறிகிறார்கள். அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணராயிட்டாங்க. என்ன? நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் அதை படைச்சேன், இதைத்தான் நான் செஞ்சேன், இதனால் அவர்கள் சுகமாகி விட்டார்கள், இவர்கள் சுகமாகி விட்டார்கள், நான் சுகமாக்கினேன். எனக்கு பிரியமானவர்களே, எதை எடுத்து எப்படி செய்தீர் என்று சொல்லி அந்த மருத்துவத்தில் கேட்டால் சொல்லுவார், அதை எடுத்து செய்தேன், இதை எடுத்து. அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? தேவனால் வந்தது. தங்கள் திறமைதான் என்று சொல்லி அவர்கள் சிந்தித்து தங்களையே அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்துவர்களாக மாறிவிடுகிறார்கள். கீழே வாசிக்கலாம் பிரியமானவர்களே. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், இதையெல்லாம் மருத்துவர்கள் மருந்துகள் இதெல்லாம் கண்டுபிடிச்ச தங்களை அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் நிறுத்திக்குவோம், பைத்தியக்காரராகி விடுகிறார்கள் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்கிறது. எதையாயிலும் படைத்து விட்டு, எதையாயிலும் சாதித்து விட்டு, இதை நான் சாதித்தேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் பைத்தியக்காரர்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள், கிரிக்கெட் பிளேயர்கள் இருக்கிறார்கள். நான் சாதித்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் தன்னை உண்டாக்கினவரை மறந்து விடுகிறார்கள். பிரியமானவர்கள், மருத்துவத்தில் தன்னை உண்டாக்கினவரை மறந்து விடுகிறார்கள். விஞ்ஞானம் என்று சொல்லும் பொழுது ஆகாயத்திலே பறந்து கிரகங்களுக்கு செல்கிறவர்கள் தெய்வத்தை மறந்து தங்களை பைத்தியக்காரராக்கி கொண்டு தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு தாங்களே சாதித்ததாக சொல்லிவிடுகிறார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. நாங்கள் தான், நான் தான் என்று சொல்லுகிறவர்களாம் பைத்தியக்காரர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பைத்தியக்காரர்கள், அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவு இல்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். பாருங்க, உரு வழிபாடு, விக்கிர வழிபாடு எப்படி வந்துச்சு, சொருவ வழிபாடு, அந்த பட வழிபாடுலாம் எப்படி வந்துச்சு? பைத்தியக்காரர்கள் அப்படியே சிந்தனை செய்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறோமோ என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனபடினாலே தாங்கள் கண்டுபிடித்ததை தாங்களே அப்படி என்று சொல்லி வீணராகி பைத்தியக்காரராகி இருக்கிறார்கள். இதை கடந்த இந்த பைத்தியக்காரர்கள் தேவனுடைய ரூபத்தை எதற்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி மரத்துக்கு ஒப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்களா? அந்த மரத்திலிருந்து சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி மரத்துக்கு ஒப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்களா?